இன்றைய வாழ்வும் வழிபாடும் என்கின்ற பகுதியில் கிராமப்புறத்திலே வழிபாடு செய்யக்கூடிய குதிரை, யானை இவைகளை எல்லாம் பார்க்கும். கிராம வழிபாட்டில் ரொம்ப சிறப்பாக என்ன சொல்லுவான்னா, பெருசாக குதிரை கட்டுவா. ஐநாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய குதிரை சிமெண்டில் பண்ணி அதை வைப்பான். சில பேர் என்ன பண்ணுவான்னா, விழா அன்னைக்கு சின்னதாக குதிரை பண்ணி அதை தலையில் சுமந்துட்டு வந்து சுவாமிக்கு சாத்துறது அப்படின்னு ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி குதிரை எந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஐநாருக்கு யானையும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். ஐநாருக்கு முன்னாடி பெருசாக ஒரு யானை கட்டுவோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐநாருங்கிற சுவாமி இருக்கோ இல்லையோ, அது வந்து மிஞ்சி போனால் ஒரு அடி 1.5 அடிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த குதிரையோ இந்த யானையோ பார்த்திங்கன்னா ஒரு கோயில் அளவுக்கு ஒசரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஐநாருக்கு வந்து ஒரு மூடு கூரையெல்லாம் வச்சுருக்கா. முதல்ல வீரர்கள் வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் அந்த ஈட்டி அல்லது வால் அது வந்து ஒரு மரத்துக்கு கீழே இருக்கும். அதுக்கு நேராக இந்த குதிரையை கட்டுவாள். இல்லைன்னா இந்த யானையை கட்டி இதை வழிபாடு பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தொன்மையாகவே இந்த வழிபாட்டு முறை இருக்குது. சிலப்பதிகாரத்திலேயே இதுக்கெல்லாம் வந்து சான்று இருக்குது. வேல்கோட்டம் அப்படின்னு வெறும் ஆயுதம் அதுக்கு. அது மாதிரி ஐராவத கோட்டம், ஐராவதம் அப்படிங்கிற யானைக்கு தனியாக கோயில் இருந்ததாக சொல்கிறான், திருவெண்காடு பக்கத்தில். அப்போ இந்த இறைவனுடைய வாகனங்களை வழிபடுகிற மரபில் பெரும்பாலும் இந்த குதிரையும் இந்த ஐராவதம். நம்ம சிவன் கோயில்களில் பார்த்தோம்னா கொடி ஏற்றி உற்சவம் பண்ணுறாளோ இல்லையோ, அந்த ஒரு 10 நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலஸ்தானத்தை விட்டு சாமி வந்து வெளியில் வருவார், உலா திருமேனியில் மாறி வருவார். அப்படி மாறி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்களில் வருவார். அந்த குதிரை மேலே வருவார், யானை மேலே வருவார். அப்படிலாம் வரும்போது இந்த ஐராவதமும் ஒரு வாகனமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 தந்தங்களை உடைய யானை. இப்போ இந்த திக்தேவதைகள் அப்படின்னு சொல்லி இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், பிரம்மா, விஷ்ணு அப்படின்னு 10 பேர் இருக்கலாம். இந்த 10 பேருமே திசை காவலர்களாக சைவத்தின் நோக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும். இந்திரனுக்கு ஐராவதம், யமனுக்கு எருமை, அக்னிக்கு ஆட்டுக்கடா, இது மாதிரிலாம் வாகனங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் வந்து குறிப்பாக இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்திரனுடைய ஐராவதத்தை பற்றி சொல்ல போகிறோம். இந்த ஐராவதம் வெண்மை நிறம் உடையதாக திகழ்கிறது. இதை வந்து கந்த புராணத்தில் இதை பற்றி ரொம்ப சிறப்பாலாம் குறிப்பு கொடுத்துருக்கா. இந்த ஐராவதம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, திசை, ஒரு கிழக்கு திசையை குறித்த, கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு யானை அப்படின்னு அதை சொல்கிறா. இது மேலே இந்திரன் வாசம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஐராவத யானையை வழிபாடு பண்ணணும். எதுக்கு வழிபாடு பண்ணணும்? தேவசேனான்னு முருகனுடைய 2 துணைவியருள் ஒரு அம்பாளுக்கு பேர். அதாவது சூரபத்மனால் வந்து இந்திர பதவி பறிக்கப்பட்டு போகும்போது அவருடைய மகளும் கூட பதுங்கி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த ஐராவதங்கிற யானை தான் வள்ளியை, தேவசேனையை வளர்த்து தான் தனியாக இருந்து அப்படி சொல்கிறா. அந்த ஐராவதத்தை பற்றி திருவெண்காட்டில் ஐராவதம் தான் பூஜை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுமாதிரி ஐராவதத்தை பற்றி நிறைய குறிப்பு வருது. ஒரு தடவை இந்திரன் வாகனத்தில் வரும்போது மதங்கமுனின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து இந்திரனுக்கு அம்பாள் ஒரு பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுத்தாராம். அந்த பிரசாதத்தை வந்து இந்திரன் எல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறனால அந்த ஆணவத்தினால அதை வந்து அந்த முனிவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்காம அப்படியே அலட்சியமாக மேலே இருந்தபடியே அதை யானையை வாங்கினாராம். அந்த யானை அதை வாங்கி அம்பாளுடைய பிரசாதத்தை தூக்கி இந்திரன் மேலே போட்டுது அப்படின்னு சொல்கிறார். அப்படி அலட்சியப்படுத்துறதுனால அவன் பூலோகத்தில் வந்து பிறந்தான். அந்த யானைக்கு வந்து அம்பாளுடைய பிரசாதத்தை அலட்சியப்படுத்தினதுனால
கருப்பாகக்கூடிய ஒரு சாபம் வந்தது அப்படின்னு சொல்லி ஐராவதம் வந்து பூலோகத்தில் பூஜை பண்ணியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறா. சரி, இந்த ஐராவதம் வழிபாடு பண்ணினால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்தில் யானைக்கு அடியில் நம்மளுடைய பிரச்சனைகளை எழுதி வைப்பா. ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி, நான் இந்த பிரச்சனையோடு இருக்கேன், எனக்கு வந்து இதை நீ பாதுகாத்து கொடு அப்படின்னு கேட்டு ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி அந்த யானையினுடைய பாதத்தில் வைக்கிற வழக்கமாக. அப்படி வச்சுட்டா அதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்போ ஒரு பிரத்யக்ஷத்தில் ஒரு தண்டனையோ அந்த சாமி கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஐராவதம் என்பது நம்மளுடைய குறைகளை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐராவதத்தை வாகனமாக வச்சுருக்கக்கூடிய இந்திரன்ட்டையோ இல்லை வந்து அந்த வாகனமாக இருக்கக்கூடிய சாஸ்தாக்கிட்டேயோ சொல்லி அதை மிக விரைவாக நமக்கு சாதகமாக ஆக்கி தரும் அப்படின்னு சொல்கிறா. அது வந்து ஒரு முறையாகவே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஐராவதத்தை எப்படி வழங்கணும்னா, ஒரு சின்ன ஓலைச்சுவடியில் அவர்களுடைய குறையை எழுதி இந்த குறையை நீக்கும்படி பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அந்த யானை காலில் வச்சு வழிபாடு பண்ணினால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாஸ்தாவானவர்கள் கண்டிப்பாக அதை மிக விரைவாக தீர்த்து வைப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. அதை நம்ம செய்து அந்த பலனை பெற முயல்வோமாக.